இரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுத் தருகிறேன் என்று இளைஞர்களை எல்லாம் தட்டி எழுப்பி இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பெயரை தங்களுடைய நெஞ்சிலே ஏந்தி ஒன்றல்ல, இரண்டல்ல, ஐந்தல்ல, பத்தல்ல, 1/4 நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த மாறாவரம் மண்ணிலே மிக சிறப்பாக கலை இலக்கியத்தோடு பல விளையாட்டுகளையும் ஓட்டப்பந்தயங்களையும் உருவாக்கி இளைஞர்களை இந்த நாட்டிற்காக இந்த இடத்திலிருந்து பல காவல்துறைக்கு, பல ராணுவத்திற்கு, பல ரயில்வே துறைக்கு, அரசு பணியுடைய அரசு பணியாளர்களை உருவாக்கிய ஓராக சிறந்த ஒரு விளையாட்டு மைதானத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு மிகச்சிறந்த மகிழ்ச்சி. நேதாஜி படிப்பகம், பாக்கோடு பாரவிலை, 100 இளைஞர்களை தாருங்கள், இந்த நாட்டை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தருடைய மிகச்சிறந்த கொள்கையை நெஞ்சுக்குள் ஏற்றி ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த படிப்பகம் நாளைய தினம் இந்திய திருநாட்டுடைய குடியரசு திருவிழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது. அதாவது இந்த இயக்கங்கள் எந்த ஒரு இயக்கமும் எடுத்திராத ஒரு ஆக சிறந்த முயற்சி. இந்த காப்பு காடு பகுதியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் விளையாட்டு வீரர்களை மட்டுமே மையமாக கொண்ட KPL சீசன் 1 இன்று துவங்குகின்றார்கள். இந்த கிரிக்கெட் விளையாட்டை ஒரு மிகச்சிறப்பான முறையிலே நான் துவக்கி வைப்பது என்பது எனக்கு ஆக சிறந்த மகிழ்ச்சி. ஒரு பொன்னான வாய்ப்பை தந்த உங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த தலையால் வழங்கி தமிழால் வாழ்த்திய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அன்புக்குரிய உறவுகளே, உங்களுடைய இது போன்ற விளையாட்டு மைதானங்களில் இருந்து வந்தவர்கள் தான் அன்பு நண்பர். எப்போதும் என்னுடைய இலக்கிய வாழ்வில் இன்றென்றும் என்னை ஆதரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு அண்ணன், சேலம் சின்னப்பட்டியை சேர்ந்த நடராஜராக இருக்கலாம், தற்போது மார்த்தாண்டம் பகுதியில் இருந்து இந்திய கிரிக்கெட் விளையாட்டு வீரருடைய உடல் இயக்க மருத்துவராக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு ஆல்டராக இருக்கலாம். பல விளையாட்டு வீரர்களோடு நான் தொடர்பு இருந்தாலும் இந்த இடத்தில் இது போன்ற விளையாட்டு வீரர்கள் உருவாக வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்றால் உங்களிடம் விடாமுயற்சி இருக்கிறது. எத்தனை முறை தோற்று போனாலும் மீண்டும் 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 ஒரு முறை நான் வெல்வேன் என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் களமெடுத்து வைக்கக்கூடிய இந்த ஆட்டம் நிச்சயமாக ஒரு ஆக சிறந்த ஆட்டமாக அமைய வேண்டும். இந்த ஆட்டத்திலிருந்து உருவாகி வரக்கூடிய ஆட்ட நாயகர்கள், மிகச்சிறந்த பந்து வீச்சாளர்கள், மிகச்சிறந்த நடுவர்கள் உண்மையாக ஒரு நாள் இந்திய திருநாட்டுடைய விளையாட்டு மைதானத்தில் இந்திய அணிக்காக விளையாட வேண்டும் என்ற ஒரு கொள்கையை நெஞ்சுக்குள் ஏற்றி இன்று முதல் அதற்கான ஒரு ஆயத்த பணியை எடுத்து இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாக அங்கத்தினர்களும் ஒவ்வொரு விளையாட்டு வீரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாளர்களாக, மிகச்சிறந்த களப்பணியாளர்களாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி உங்களை மிகச்சிறப்பாக என் தலையால் வழங்கிய தமிழோடு வாழ்த்தி துவங்குகிறேன். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த இடம் உங்களுடைய எதிர்கால விளையாட்டு மைதானம் மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு களத்திற்கான அடித்தளமாக அமையட்டும். உறவுகளே, தனியாக